பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்துடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இதோ வந்துவிட்டால் நம்ம வேடசுந்தர் மாணவர்களுக்கு என்பதை அன்போடு தெரிந்து கொண்டோம். அதை கருத்து அவரோடு நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் பெண்ணிக்கல் சட்டமன்ற வேட்பாளர்களும் பெண்ணிக்கல் ஸ்ரீ சீனிவாசன் கண்ணை அவர்களும் இதோ வந்துவிட்டார்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் டாக்டர் பிபிபி பரமசிவம் அவர்களை ஆதரித்து இலட்சிய சின்னத்தை வாக்கு கேட்டு இதோ வந்துவிட்டார்கள் என்பதை அன்போடு தெரிந்து கொண்டோம். அனைத்து கழக உடன்பிறப்புகளும் அவர்களை வரவேற்கும் வண்ணமாக துண்டை வீசி வேட்டலை ஜெயிச்சு என்பதை சொல்வதற்கு ஆதரவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அன்பு சார்ந்த பெரியவர்கள் துண்டை சுற்றி நம்முடைய வெற்றியை நாம் பதிவு செய்ய வேண்டும். அனைத்து கழக தோழர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தோழர்களும் துண்டை வீசி அவர்களுக்கு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இதோ வந்துவிட்டார் நமது மாநிலத்தின் முன்னாள் தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தளபதிகளே அவையினுடைய உரையாற்றலுக்காக மாநில இளைஞர் ஐபிஎஸ் கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வருக வருக என சட்டமன்ற தொகுதி சார்பாக பெரியவர்களே தயவு செய்து அங்கே அப்படியே கூடியில் இருக்கு. கொஞ்சம் அழிவிடுங்க. நம்மளிடையே உரையாற்றுவதற்காக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவதற்காக அமைச்சர் சீனிவாசன் அவர்களும் நம்ம டாக்டர் அங்கே இல்லைங்க வந்துட்டேன் பெரியவர்களே, தாய்மார்களே, இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பரமசிவம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து நம்மளுடைய முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் உங்கள் மத்தியிலே இரட்டை இலைக்காக எழுச்சுரை ஆற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உரையாற்ற இருக்கின்றார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்புமிக்க வேடசுந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, வெயில பொருட்படுத்தாம நீங்கள் எல்லோரும் வேடசுந்தூர் சட்டமன்ற தொகுதியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பிபிபி பரமசிவம் அவர்களை ஆதரித்து இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இரட்டை சின்னத்தில் ஒரு சரித்திர வெற்றியை பதிவு செய்து வேடசந்தூருடைய தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்மோடு திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஐயா நம்மோடு வந்திருக்கின்றார். நேற்று ஒரு சின்ன குழந்தை பாடின பாட்டு கேட்டேன். திண்டுக்கல்னா போட்டு ஓட்டுனா சீனி தாத்தான். நேற்றுதான் அதை கேட்டேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 பேர் தான். 4 வயது குழந்தையில் இருந்து 80 வயது வரை எல்லோருடைய அன்பையும் பெற்றிருப்பவங்க 2 பேர். ஒருத்தவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொருத்தர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். எப்பொழுதும் அந்த இடத்தை கலகலப்பாக சிரிப்போடு அரசியலை பொறுத்தவரை புன்னகையோடு செய்ய முடியும் என்பதை தொடர்ந்து நமக்கு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களும் கூட இந்த நேரத்தில் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சரித்திர வெற்றியை உறுதி செய்ய போகின்றார்கள். 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக, 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, இந்த முறையும் கூட ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்ய இருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய வேடசந்தூரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும்,
2016 21 வரை ஒரு மருத்துவர், அற்புதமான ஒரு மனிதர், உங்களுக்காக பணி செய்யக்கூடியவர். நம்முடைய அருமை அண்ணன் டாக்டர் டிபிபி பரமசிவம் அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக பெற்றெடுத்தேன். காலத்தினுடைய கட்டாயம் 2021 26 வரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எந்த வேலையுமே செய்யாதனால, ஐயா மக்கள் ஓட்டு போடாத வேற கட்சி சீட்டே கொடுக்கல, அவரை மாற்றி இன்னைக்கு இன்னொருவரை இந்த சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக திரு சாமிநாதன் அவர்களை போட்டிருக்கிறார். ஐயா வேடசந்தூரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய பகுதி, கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஆனா அமலாக்கத்துறை வேடசந்தூருக்கு முதலா கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அல்ல 2 நாள், ஒரு நாள் அல்ல 2 நாள் அவர் வீட்டில் ரைடு நடத்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் திரு சாமிநாதன் அவர்களுக்கு சேர். ஐயா நாம கேட்பதெல்லாம் வேடசந்தூருக்கு நல்லவங்களை கூட்டிட்டு வான்னு கேட்கிறோம். ஆனா இவர் அமலாக்கத்துறையை வேடசந்தூரை கூட்டு வந்தார். எதுக்கு அமலாக்கத்துறை வந்தாங்க? இங்கிருந்து ஒட்டஞ்சத்திரம் போனீங்கன்னா சக்கரவாணி அமைச்சர் இங்கே போட்டிட்டு கொண்டிருக்கின்றார். பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க, பருத்தி கொட்டை கொடுத்தாங்க. எதுக்கு ஐயா பருத்தி கொட்டை கொடுத்தாங்க? ஒழுகுகின்ற அதாவது சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்கெட்ல போய் தான் சில விஷயத்தை எடுத்துக்கொண்டு வரணும். அந்த அளவுக்கு தான் பொங்கல் தொகுப்பு இருந்தது. வெள்ளத்தை பொறுத்தவரை கட்டியா இருக்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில மட்டும்தான் விஞ்ஞானத்துக்கு எதிராக வெள்ளம் வந்து தண்ணி மாதிரி போயிட்டு இருந்தது. ஐயா அந்த வெள்ளத்தை கொடுத்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொங்கல் தொகுப்புல அந்த வெள்ளத்தை கொடுத்த பெருமை உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற வேட்பாளராக யார் நின்று கொண்டிருக்கின்றார்களோ சாமிநாதன் அவர்கள். அதான் அமலாக்கத்துறை வரைக்கும் போய் இடி ரைடு வந்து வேடசந்தருடைய பேரை இந்திய அளவுக்கு இடியினுடைய வரைபடத்திலே கொண்டு வந்திருக்கின்றார். ஆனா நம்முடைய இதற்கு முன்பு சட்டமன்ற வேட்பாளராக இருந்து மறுபடியும் மே 4க்கு பிறகு உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளராக வரக்கூடிய அருமையன் பரமசிவம் அவர்களை பொறுத்தவரை ஒரு மனிதநேயம் மிக்க மருத்துவர், ஒரு மனிதநேயம் மிக்க மருத்துவர். வெற்றியோ தோல்வியோ வேடசந்தூர்ல உங்களுக்காக மருத்துவ முகாம்களை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இதற்கு முன்பு 2016 22 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு இங்கிருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய விஜயபாறையில இந்த பகுதியினுடைய 40 ஆண்டு கால கோரிக்கை தனி தாலுகாவாக சட்டமன்றத்தில் பேசியதை கொண்டு வந்த பெருமைக்கு சொந்தக்கார். ஐயா அது மட்டுமல்ல, நம்முடைய மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய அன்பெல்லாம் பெற்றக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே தொகுதி இங்கு வந்து பேசிட்டு போனார். மே 4க்கு பிறகு நம்முடைய மாயனூர் உபரி நீர் திட்டத்தின் மூலமாக ஒரு டிஎம்சிஎல் தண்ணி அந்த பகுதிக்கு கொண்டு வந்து நம்முடைய விஜயபாறையாக இருக்கட்டும், மேடசந்தூராக இருக்கட்டும், வடமதுரையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 184 குளங்கள் அந்த தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை எல்லாம் உயர்த்தி விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரும் சேவையாக இந்த திட்டம் மாயனூர் உபரி நீர் திட்டம் இருக்கும். நம்முடைய வருகின்ற முதலமைச்சர் அவர்கள் அவர்களே இந்த திட்டத்திற்கு கீழே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். வேடசந்தூருடைய தலைவரத்தை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு சட்டம். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு டிபிபி பரமசிவம் அவருடைய தந்தை 1980 இந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது இன்னைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் மில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கம்பெனி இங்கே கொண்டு வந்து 40,000 பேருக்கு வேலை வாய்ப்பை அன்னைக்கே உருவாக்கி வேடசந்தூருடைய தலையிடத்தை முழுமையாக மாற்றிய பெருமை அவருடைய தந்தைக்கு. இன்னைக்கு மகன் இளைஞர்களோடு படித்தவர், மருத்துவர், வேடசந்தூரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களோடு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் டிபிபி பரமசிவம் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்துல அவரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சட்டங்களே, உங்களுக்கு தெரியும், நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு சரித்திர நாள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் 131வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். நம்முடைய தாய்மார்களுக்கு எல்லாம் எவ்வளவு அற்புதமான செய்தி பாருங்க. பாராளுமன்றத்தில் 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக நம்முடைய ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா இருந்திருக்காங்க. அவருக்கு தெரியும் 25 லட்சம் பேர் 30 லட்சம் வாக்காளர்கள் ஒரு எம்பி எவ்வளவு கடுமையா இருக்கும் என்று தெரியும். எல்லா மக்களையுமே பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 543 850 பாராளுமன்றத்தோட எம்பிக்கள் எண்ணிக்கை உயரும். அதுல இன்னொரு இனிமையான செய்திங்க, அதுல 33% நம்முடைய தாய்மார்கள் புழுதி காட்டில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அரசியலுக்கு வந்து மக்களை மாற்றத்திற்கான வழிகளை அழைத்து செல்வதற்கு இந்த 33% இடஒதுக்கீடு நிச்சயமாக உதவி செய்யும். 2029 பாராளுமன்றத்துல 850 பாராளுமன்ற உறுப்பினர்கள்
சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு மரியாதை கொடுத்து 33% இடஒதுக்கீடுக்கான மசோதாவை நேற்று பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு நம்முடைய எம்பிக்கள் எல்லாம் ஓட்டு போட்டதை சட்டமாக நிறைவேற்றும். அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை கூர்ந்து கவலை நேற்று காலையிலிருந்து முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய்யாக சொல்லிக் கொண்டு சுற்றுகின்றார். பொய், காலையிலிருந்து பொய். ஐயா தமிழ்நாட்டுக்கு எம்பி குறைஞ்சிடும், தமிழ்நாட்டுடைய எம்பி குறைந்து விட்டால் நம்முடைய உரிமை குரல் குறைந்து விட வேண்டும். அருமை சொந்தங்களே, எல்லா மாநிலத்தினுடைய மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள நேரடியாக 50% இந்த மசோதாவின் மூலம் நாம் உயர்த்தி இருக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் 39 59, நேரடியாக 50% உயர்வு. ஐயா யூபிக்கு அதேதான், 80 120, கேரளா 20 எம்பியிலிருந்து 30, தெலுங்கானா 17 26, ஆந்திரா 25 38, எல்லோருக்கும் 50% உயர்வு. இந்த மசோதா வருவதற்கு முன்பு 543 எம்பிக்கள்ல தென்னிந்தியாவுடைய பங்கு 21.9%. இந்த மசோதா வந்த பிறகும் தென்னிந்தியாவுடைய பங்கு 21.9%. யாருக்கும் குறையில்லாம எல்லோரையும் பாராளுமன்றத்தில் அழைத்து செல்ல வேண்டும். சகோதரிகளை பேச வைக்க வேண்டும். உரிமை குரல் பாராளுமன்றத்தில் உறக்க ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அற்புதமான சட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதனால் தாய்மார்களே, அதையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இதை எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, இதற்கு முன்பு 5 வருட காலம் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேடசந்தூர்ல காந்திராஜன் அவர் இருந்தார். அவர் செஞ்ச சாதனை என்ன உங்களுக்கு தெரியுங்களா? எந்த சாதனையும் பண்ணல. ஐயா, எந்த சாதனையும் பண்ணல அப்படிங்கிறதே ஒரு சாதனை தான், தெரியுமா? வடிவேல் என்ன சொல்லுவார், ஒரு படத்துல அண்ணன் வடிவேல் சொல்லுவார், நீ சும்மா உட்கார்ந்து பாரு பார்க்கலாம். ஐயா, 5 வருஷம் ஒருத்தர் சும்மாவே உட்கார்ந்து இருக்காருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இதற்கு முந்தைய எம்எல்ஏ காந்திராஜன் அவர் 5 வருஷமும் சும்மா உட்கார்ந்ததுனாலதான் இன்னைக்கு ஈடி ரயில் புகழ் சாமிநாதன் அவர்களுக்கு வந்திருக்கிறார். ஐயா, அவர் சும்மா உட்கார்ல. இதே நம்முடைய திண்டுக்கல்ல 12ஆம் வகுப்பு கொடுத்த மாணவ மாணவிகளுக்கு வழிகாட்டக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது. அத்தனை சகோதரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நீங்க என்ன பேசணும், நல்லா படிங்கம்மா, மேல வாங்க, அப்படித்தானே சொல்லணும். அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்கள் எல்லாம் அழகா இருந்தா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும், பெண்கள் அழகா இல்லைன்னா வேலை. இது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பேச்சா சகோதரிகளே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சா? அதனால்தான் தெல்ல தெளிவாக தெரிகிறது. சகோதரிகள் கொடுக்கக்கூடிய 33% இடஒதுக்கீடு மசோதாவை கூட திராவிட முன்னேற்ற கழகம் எரிப்பதற்கான காரணம் சகோதரிகள் அழகா இருக்க வேண்டுமா இந்த எம்எல்ஏ காந்திராஜன் அவர்கள். அதனாலதான் நீங்க சீட்டே இல்லாம அவரை இங்கிருந்து நாம் அனுப்பி இருக்கின்றோம். அதனால இந்த முறை உங்களுக்கு தெரியும், நம்முடைய மருத்துவர் டாக்டர் விபிபி பரமசிவம் அவர்களுக்கு பெரும் ஆதரவை கொடுத்து வேடசந்தூர்கள் சரித்து நம்முடைய நீர் மேலாண்மை, விவசாயம், ஏழைகளுக்கான ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கூட வேடசந்தூர்ல நம்முடைய பகுதியில உருவாக வேண்டும் என்றால் ஒரு படித்தவர், மருத்துவர், பண்பானவர், பாசத்தோடு பழகக்கூடியவர், உங்களுடைய வீட்டு பிள்ளை, புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்பையெல்லாம் முழுமையாக பெற்றிடக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணனுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடியவர். இந்த பகுதியினுடைய பெருந்தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசனுடைய முழு அன்பையும் பெற்று நீங்க வென்று பெற்றிருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் திண்டுக்கல்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக போய் பெரிய பொறுப்பில் திரும்ப வரும் பொழுது அவர் கூட நம்முடைய டாக்டர் அவர்களையும் வெற்றி பெற செய்து வைத்து மொத்தமாக எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரர்களே, தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். தாய்மார்களை குறிப்பாக உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, கடந்த 5 ஆண்டுகள்ல பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு மட்டுமே 2080 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 2080, படுகொலைகள் 8008, 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது போக்சோ சட்டம் என்று சொல்வோம் நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை 39,900. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நிகழ்வுல பேசினார். புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும் பொழுது பாரத பிரதமர் சொன்னார், எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட நிறைய விஷயம் பிடிக்கும், ஆனா மிக முக்கியமாக ஒரு பிரதமராக எது பிடிக்கும் என்றால் சட்டம் ஒழுங்கை கண்மாறு வைத்திருப்பார். சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை ஐயா, ஒரு பெண்களுக்கு எதிரான இந்த போன்ற பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் முதலாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கேங் ரேப், கூட்டு பாலியல் வன்கொடுமை என்று கேட்கின்றோம். நம்ம கேட்டதே கிடையாது. ஐயா, அம்மாவுடைய காலத்தில் அதெல்லாம் நடந்திருந்தா
அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டு அப்படிப்பட்ட சட்டம் வருகிறது தமிழகத்துல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு எந்த சகோதரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை கடந்த 5 ஆண்டு காலத்திலே உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்கு செலுத்தும் பொழுது எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்ப நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றனர். உங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன், உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நீங்க தயவு செய்து இந்த சட்ட ஒழுங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. சட்ட ஒழுங்கு இதே போல சீர்கெட்டு இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்றால் மே 4க்கு பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும். சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். ஐயா, மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. உலக நாட்டுல வரக்கூடிய நீரை ஒரு மந்திரி சத்தமே இல்லாம அதை திருப்பி எங்கேயும் கொண்டு போயிட்டார். அந்த மந்திரியினுடைய பையன் தமிழ்நாட்டில் இருந்து அநியாயத்தை எங்கேயுமே பார்க்கல. மந்திரி ஒரு தொகுதியில போட்டி போடுறாரு. மந்திரியினுடைய பையன் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் எழுந்து போட்டி போடுறார். 2 பேருமே திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அவ்வளவு அநியாயம் செய்திருக்கின்றார்கள் என்றால் இந்த அப்பா மகன் 2 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துல. ஐயா, ஆறு இயற்கையாக உருவாகி ஒரு வழித்தடத்துல ஆறு போகும். அந்த வழித்தடத்துல மனித சமுதாயம் தனக்கான மனித சமுதாயம் தனக்கான வாழ்வியல் நெறியை ஏற்படுத்தி அங்கே தன்னுடைய வீடுகளை கட்டி மனித சமுதாயம் போறதை கேட்டு பார்த்திருக்கிறீங்களா? அந்த அநியாயம் திண்டுக்கல் பிறகு அமராவதி ஆற்றில கறந்து காவேரிக்கு போகும். அதனுடைய போக்கை எல்லாம் மாற்றி 12 அடிக்கு ஒரு சுவரை கட்டி என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க பாரு. இன்னைக்கு இந்த பகுதியினுடைய வேடசந்தர் பகுதியுடைய அன்பு சொந்தங்களே, இதை எதிர்த்து யார் குரல் எழுப்ப முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? இவர் மட்டும்தான் குரல் எழுப்ப முடியும். சாமிநாதன் திமுகவிலிருந்து குரல் எழுப்புவார். அதனாலதான் அங்கே திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அங்கே வெற்றி பெற்று ஒரு பெரிய சரித்திரையை செய்யும் பொழுது அப்பா மகன் இல்லாத ஒரு மாவட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி குடும்ப ஆட்சியினுடைய எப்படி ஐயா நம்ம கோபாலபுரம் அறிவாலயம் மற்றும் குடும்ப ஆட்சியினுடைய எப்படியே மாட்டல திண்டுக்கல் மாவட்டமும் ஒரு குடும்ப ஆட்சியினுடைய பிடியில் மாட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து கொள்ளக் கூடாது. அதற்கும் நீங்கள் எல்லாம் இந்த முறை யோசனை செய்து நீங்க சரி செய்யுங்க ஐயா. அது மட்டும் இல்ல, பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை இருக்குது, எரியோடு ஆரம்ப சுகாதார நிலைய பிரச்சனை இருக்குது, எல்லாம் கூட நாம் சரி செய்வோம். அதற்கு அற்புதமான நம்முடைய டாக்டர் அவர்கள் என்பதை நீங்கள் மறந்து கொள்ளக்கூடாது என்று பண்போடு பாசத்தோடு பரிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய வேடசந்தூர் தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதி. ஐயா, நம்முடைய முதலமைச்சரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் அந்த பொம்மைக்கு 3 முறை கீ கொடுக்கணுங்க ஐயா. ஒரு முறை கீ கொடுத்தா வேலை செய்யாது, 3 முறை. காலையில அவர் எந்திரிச்சோடனே ஒரு கீ கொடுத்து விட்டீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் டெல்லி 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 அப்படிம்பார். அப்புறம் அந்த கீ போயிடும். மத்தியான கீ கொடுத்து விட்டீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ஹிந்தி 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 பார். அப்புறம் திரும்ப 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது, மோடி அரசு வஞ்சிக்குது. ஐயா, இந்த 3 மட்டும் தான் பேசுவார். இந்த ஆர்டர்ல தான் பேசுவார். நல்லா பாருங்க. காலையில ஹிந்தி, மத்தியானம் டெல்லி, சாயந்தரம் மோடி அரசு வஞ்சிக்குது. ஐயா, இந்த முறை உங்களுக்கு தெரியும், மாநிலத்தில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மேல மோடி ஐயாவும் எடப்பாடி ஐயாவும் சேரும் பொழுதுதான் விவசாயத்திற்கு மலர்ச்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேரும் விவசாயத்தை பத்தி தெரிஞ்சவங்க. ஒரு விவசாயியாக இருக்கக்கூடியவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஐயா, நீங்க ஸ்டாலின் ஐயா முன்னாடி போய் ஒரு கறவை மாட்டை நிறுத்தினீங்கன்னா நம்ம திண்டுக்கல் சீனிவாசனை நல்லா விற்படிப்பார், ஜோக்கடிப்பார். ஒரு மாட்டை கொண்டே நிறுத்தினீங்கன்னா ஸ்டாலின் ஐயா முன்னாடி, அன்னை பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா காம்புல இருந்து வருதா கொம்புல இருந்து வருதான்னு அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர் தான் தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக விவசாயத்திற்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனை எல்லாம் புலவ நாட்டிலிருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனை எல்லாம் உபரிநீர் பிரச்சனை சரி செய்யக்கூடியதற்கு இங்கே நம்முடைய டாக்டர் வரணும். தயவு செய்து நீங்க மறந்துடாது. திமுக தேர்தல் வாக்குறுதி, குடகநாட்டின் குறுக்கே அணை கட்டி வேடசந்தூர், வடமதுரை, குஜிலியம்பாறை ஆகிய ஊர்களில் நீர்ப்பாசன வசதி பெருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அணை கட்டி தண்ணி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. நமக்கு கொண்டு வரல. தேர்தல் வாக்கு
வேலுசந்தூர் தொகுதியில் பால் கொள்முதல் நிலையங்கள் தொடங்குவோம், இல்லை. வடமதுரை புறவழிச்சாலையில் மேம்பாலம் கட்டுவோம், இல்லை. வடமதுரை பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றுவோம், இல்லை. வேலுசந்தூர் பகுதிக்கு மாயவூர் அணையிலிருந்து காவிரி நீரை கொண்டு வருவோம், இல்லை. ஒரு செங்கலை கூட வைக்கிற ஒரு பைசா நிதி கொடுக்கலைங்க. அயலூரில் தக்காளி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைப்போம், இல்லை. வேடசந்தூர் வட்டத்தில் வடமதுரையில் தொழிற்பேட்டை அமைப்போம், இல்லை. குஜிலிப்பாறையில் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி தொடங்குவோம், இல்லை. அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்றதை விடுங்க. நம்முடைய இதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த டாக்டர் அவர் ஒரு ஃபுட் பார்க் கொண்டு வந்தாருங்க ஐயா. உணவு பூங்காவை கொண்டு வந்தார். அந்த உணவு பூங்காவை திறக்காம கூட வச்சிருக்காங்க. எப்படி இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்க முடியும்? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மொத்த பொய் வாக்குறுதியும் உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு பெரிய மாற்றத்திற்காக நீங்கள் இந்த முறை இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலையோடு நீங்கள் நிற்க வேண்டும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஐயா திண்டுக்கல்ல நிற்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரப்போகிறார்கள். அவர்களுக்கும் இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அறுவை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் 2 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய டிஜிபிய தேர்தல் ஆணையர் மாற்றினார். 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலரை மாற்றினார். ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க முதலமைச்சரை மாத்திருங்க ஐயா. மொத்தமா 3 பேருக்கு மாட்டிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போகும். தமிழகம் இழந்த பெருமையை மீட்டெடுக்கும் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்வோம் என்று சொல்லி, இந்த வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களுக்கும் கூட இந்த நேரத்துல நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்கின்ற அருமை சொந்தங்களே, நம்முடைய ஐயா திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேரம் எடுத்து அவருடைய இடைவிடா பணியில அவரும் இங்கே வந்து நம்மோடு ஆதரவு கேட்டு கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தென்னம்பட்டை பழனிசாமி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள், விவசாய செயலாளர் ராஜமோகன் அவர்கள், சட்டமன்றத்துடைய ஒன்றிய செயலாளர்கள் ஜான்போஸ் அவர்கள், பழனியம்மாள் சௌடமுத்து அவர்கள், லட்சுமணன் அவர்கள், தொண்டாயுதம் அவர்கள், மலர்வண்ணன் அவர்கள், பெருமாள் அவர்கள், வேலசந்தூர் சட்டமன்ற பேரூர் செயலாளர்கள் பாபுசேட் அவர்கள், எரியோடு அறிவாளி அவர்கள், மணிமாறன் அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், ராகுல் பாபா அவர்கள், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மீனாட்சி சிவகுமார் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அருமையன் ஜெயராமன் அவர்கள், பொதுச்செயலாளர் கண்ணன் அவர்கள், கருப்புசாமி அவர்கள், பூபதி ராஜா அவர்கள், ராம்தேவர் அவர்கள், MC சண்முகம் அவர்கள், வள்ளி நடராஜன் அவர்கள், தீபா அவர்கள், ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் பிரபு அவர்கள், முத்துச்செல்வி அவர்கள், சுதாகர் அவர்கள், தர்மராஜ் அவர்கள், பெருமாள் அவர்கள், கலைமணி அவர்கள், அருமை சகோதரர் உடுப்பி கங்காதரன் அவர்கள், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், அனைவருடைய மாவட்டத்தில் நன்றி தெரிவித்து பாட்டாளிகள் பெருமளவில் வந்திருக்கின்றார்கள். அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய முழு ஆதரவை பெற்று நம்முடைய டாக்டர் BBP பரமசிவம் அவர்கள், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலர் கணேசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா GK வாசன் அவருடைய முழு அன்பை பெற்றுக்கூடிய நம்முடைய வேட்பாளர் BBP பரமசிவம் அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தமிழ் மாநில காங்கிரஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அவர்கள், மணிவரன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் அண்ணன் சுகுமார் அவர்கள், முருகேஷ் அவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள், அண்ணன் டிடிவி அவருடைய முழு அன்பை பெற்று நம்முடைய வேட்பாளர் டாக்டர் BBP பரமசிவம் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி IJK பாரிவேந்தர் ஐயாவுடைய முழு அன்பை பெற்று நம்முடைய வேட்பாளர் மாவட்ட செயலர் ரஞ்சித்குமார் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவருடைய முழு அன்பை பெற்று நம்முடைய வேட்பாளர் மாவட்ட செயலர் முத்துவேல் அவர்களுக்கும் இந்த வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம பெருமளவில் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுடைய பாதத்தை எல்லாம் தொட்டு வழங்கி உங்களுடைய வாக்கு ரெட்டலை ரெட்டலை ரெட்டலைக்கு நீங்கள் ஆதரவளித்து வேடசந்தூர்ல திண்டுக்கல் தொகுதியில ஒரு பெரும் வாக்கு வித்தியாசத்துல படித்த இளைஞர் டாக்டரை நீங்கள் இங்கே இருந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வந்திருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், வேடசந்தூர் இந்த பகுதியில் எல்லா கடைக்கார நண்பர்கள், அன்பர்கள் எல்லோரும் இருக்கின்றீர்கள், பத்திரிகை அன்பர்கள் இருக்கின்றீர்கள். கண் துஞ்சாம பணி செய்யக்கூடிய அந்த வண்டியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள், அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் தாய்மார்களுக்கு நன்றி தெரிவித்து, அம்மா மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நம்முடைய சின்னம் ரெட்டலைக்கு 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 என்பதை வேடசந்தூர்ல மறந்து விடாதீர்கள். ஒரு பெரிய சரித்திர வெற்றியை கொடுங்க ஐயா. ED கேஸ்ல ரைடு பண்ணிட்டாங்க, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சாமிநாதன் அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்பட்டு உள்ள போலாங்கிறது நீங்க மறந்துடாது. இப்படித்தான் கரூருடைய சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு 471 நாள் புலால் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தொகுதியை விட்டு ஓடிவிட்டார். அதனால் தயவு செய்து ஒரு வாக்கு சிந்தாம செதறாம ரெட்டலைக்கு டாக்டர் அவர்கள் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.